ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி கிளாஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த வெட்டிங் ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக ஆரி கிளாஸ் வந்து நான் போட ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசி வச்சு நம்ம மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மாங்காய் ஷேப் வந்து நான் சும்மா ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன். மாங்காய் ஷேப் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம ஜர்தோசி வச்சு நம்ம எப்படி மேட் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மாங்காய் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். ஆரி நீடில் வந்து 24 நீடில், ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி வைக்கிறதுக்கு ஸ்விங் த்ரெட்டு கோன் நூல் கண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டிம்மர் எடுத்திருக்கேன். நார்மல் நீடிலும் நான் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் வச்சு நம்ம வைக்கலாம். அது ஒரு ஈஸியான மெத்தடு தான். அதுக்காண்டி நான் நார்மல் நீடிலும் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு நான் வெட்டி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாங்காவோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி கொடுத்துருவோம். அதனால் கொஞ்சம் ஷேப்புக்கு வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காவோட இந்த எட்ஜு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஜர்தோசி வைக்கிறோம். இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் அவுட்லைனும் ஜர்தோசி வந்து நம்ம இந்த மாதிரி குத்தும்போது நம்ம கைக்கு தான் ஃபீல் ஆகும், நூல் உள்ளே வருதா இல்லையான்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ வந்து நம்ம ஃபீலிங் வச்சு தான் நம்ம ஜர்தோசிக்குள்ளே ஸ்டிச் நம்ம பண்ண முடியும். ஜர்தோசி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து தான் நீங்கள் வைக்கணும், இல்லைன்னா ஜர்தோசி இழுத்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் மெதுவாக தான் பார்க்கணும். ஸ்பீடாக நம்மளால் வைக்க முடியாது. பாருங்கள், நம்ம வந்து இந்த மாங்காய் ஷேப்பை வந்து நம்ம ஜர்தோசினால் வச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் லைன் மாதிரி போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு நம்ம இப்படி லைன் மாதிரி நீங்கள் பென்சில்ட்டையோ பென்ட்டையோ நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கே நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம வச்சுக்கலாம் அந்த லைனுக்கேவும். இப்போ நான் டீஷீட்டை மார்க் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கேப் விழுகுது. நான் வைக்கும்போது நெருக்கமாக வைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து லெட்டு பென்சில்ட்டை வச்சு ஒரு ஸ்ப்ரிங் ஜர்தோசி அளவு நீங்கள் கேப் விட்டால் போதும். அந்த அளவு கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு கண்ணாலேயே அளவு தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு ஜர்தோசி அளவு கேப் விட்டு நம்ம ஸ்ப்ரிங் வச்சுக்கலாம். இடத்தை அடைக்கிறதுக்கு எவ்வளோ குட்டியாக தேவையோ அந்தளவு குட்டியாகவும் நான் வெட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஜர்தோசிக்கும் இந்த 2 ஜர்தோசிக்கும் எவ்வளோ கேப் விட்டுருக்கேன்னு மட்டும் பாருங்கள்.
இந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டால் போதும். நான் டிசியை வச்சு மார்க் பண்ணதுனால பட்டையாக விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த அளவு மட்டும் கேப் விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள இடத்துக்கு சின்ன ஸ்ப்ரிங் நமக்கு தேவைப்படுது. அதனால் சின்னதாக வெட்டி அந்த இடத்த வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்படியே ஒரே அளவு கேப்பில் கரெக்டாக வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நான் ஒரே அளவுக்கே நான் ஸ்ப்ரிங் வைக்கிறேன். இந்த மாதிரி லைன் லைனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜர்தோசி வைக்கிறது வந்து ஒரு மாங்காய் ஷேப்புக்கு நம்ம ஃபில் பண்ணுறது, ஒரு ஃப்ளவர் ஷேப்பு ஃபில் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும். கிராண்ட் லுக்காகவும் காட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலே போக போக ஸ்ப்ரிங் வந்து சின்னதாக தான் தேவைப்படும். சின்னதாக வெட்டி வச்சுட்டேன். இப்போ நாட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நார்மல் நீடில் இந்த மாங்காவோட கடைசியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஒன்று போல் நம்ம சைஸ் வெட்டிக்கிறலாம். இப்போ நம்ம இதில் வெட்டுறதுல தான் இருக்குது. முதையாவது நம்ம பெருசு சிறுசுமாக வெட்டலாம். இப்போ வெட்டுறது தான் நம்ம கரெக்டாக ஒரே ஷேப்புக்கே வெட்டணும். இந்த மாதிரி ஒரே ஷேப்புக்கே வெட்டி வச்சுக்கோங்க. ஒரே ஷேப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாங்காய் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜர்தோசியை நான் கோர்த்துருக்கேன். இப்போ இது 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 லைனுக்கும் இடையில நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வந்து லாக் பண்ணுறேன். ரொம்ப பலமாக இழுத்துறாதீங்க, லைட்டாக மட்டும் இழுங்க. இந்த மாதிரி எலும்புலாம் இருந்தால் போதும். இதே மாதிரியே ஒரு ஸ்ப்ரிங் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து குத்துறோம். ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து ஜர்தோசி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லையா, ஸோ அதனால தான் வந்து நான் நார்மல் நீடில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மல் நீடில் வச்சு பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையும் வரும், நம்மளால் முடியும் அப்படின்னு. அதனால தான் நார்மல் நீடில் வச்சு வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஆரி நீடிலையும் வைக்கலாம். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் ஆரி நீடில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக நார்மல் நீடில் வச்சு நீங்கள் பழகுங்க. இது நார்மல் நீடிலுக்குமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ நம்ம 2 வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2க்கும் இடையில இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ எப்படி எடுத்துருக்கோன்னு கவனித்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது 2க்கும் இடையிலேருந்து எடுத்து அடுத்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து நம்ம குத்துறோம். அது மேலே விழுகிற மாதிரி நம்ம லாக் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இந்த 2 ஸ்ப்ரிங்குக்கும் இடையில இந்த மாதிரி எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நெருக்கமாக பாய் பின்னல் மாதிரி தெரியும்.
ஜர்தோசி வந்து நீங்கள் கடைசி வரை இழுத்து விட்டு தான் நீங்கள் வைக்கணும். இல்லைன்னா ஸ்ப்ரிங் வந்து இழுத்துட்டு போயிடும். அதாவது ஸ்ப்ரிங் என்ன சொல்கிறது, சுருங்கிரும். ஸோ நீங்கள் நார்மல் நீடில் வைக்கும்போது ஸ்ப்ரிங்கை வந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி குத்துனீங்கன்னா ஸ்ப்ரிங் போய் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல குத்துறோமோ அந்த இடத்துல கரெக்டாக விழுகும். இந்த லாஸ்ட் எட்ஜு வர நம்ம இப்படி வச்சுக்கிடுவோம். இந்த லாஸ்ட்டுக்கும் நீங்கள் இதே தான். இப்போ லாஸ்ட் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சா தான் ஃபுல்லாக நம்ம ஃபில் ஆகும், கேப் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்ப்ரிங்குக்கு இடையில நம்ம வழக்கம் போல் நம்ம வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா லைனுக்கும் நம்ம வைப்போம். நம்ம வைக்கும்போது நல்லா நெருக்கமாக தெரியும். பாருங்கள், நம்ம வச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நெருக்கமாக இருக்கும். இன்னும் நமக்கு ஃபுல்லாக நல்லா வந்து நெருக்கமாகும். அந்த மாங்காய் ஷேப்பே நமக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி ஜர்தோசி வைக்கிறதுனால நம்மளுக்கு ரிச் லுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு நெருக்கமாக நல்லா அந்த மாங்காய் ஷேப்பே ஃபுல்லாகி இருக்குது. இது வந்து நம்ம ஒரு இடத்த நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த ஜர்தோசி மேட் ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு உதவும். அது மாதிரி ஒரு இடத்துல நம்ம கிராண்டாக காட்டணும் அப்படின்னா நம்ம ஜர்தோசி காட்டினாலே அந்த இடம் வந்து நமக்கு நல்லா கிராண்ட் லுக்காக காட்டிடும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மல் நீடில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். எந்த இடத்துலையும் எந்த கேப்லையும் நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.